इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 223வது ஸ்லோகம். இதுவரை நம்ம அந்த சமாதி ஷட்கத்தை பத்தி எல்லாம் விவரமா புரிஞ்சுட்டோம். இப்ப இத பத்தி ஒரு விசேஷம் சொல்றார். பகிரங்கம் ஸ்ருதி பிராக பிரம்மச்சரியாதி முக்தயே சமாதி ஷட்கமேவைத்தது அந்தரங்கம் விதுர்புதாக. இந்த பிரம்மச்சரியாதி சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஏகப்பட்ட சாதனை, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது எல்லாமே மோட்சம் வரத்துக்கு ஒரு பகிரங்க சாதனம். பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பகினா வெளியில ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டுக்கு உள்ள நுழையாம வெளியில இருந்துட்டு நமக்கு உபகாரம் பண்ணக்கூடிய சாதனங்கள் பகிரங்க சாதனம். உள்ள நுழைஞ்சு கூடவே இருந்து எது உபயோகப்படுறதோ அந்த சாதனமானது அந்தரங்க சாதனம். இந்த பிரம்மச்சரியாதிகள்லாம் இருக்கே, அது தூரக்க இருந்துட்டு நமக்கு மோட்சம் வரத்துக்கு அல்லது மோட்சத்துக்கு சாதனமான தத்துவஞானம் வரத்துக்கு உதவக்கூடிய சாதனங்கள். ஆனா இந்த சமதமாதிகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சமாதி ஷட்கங்கிறது தியானம் வர காலத்துல கூடவே இருக்கணும். அப்ப உள்ள நுழைஞ்சு அது வேலை செய்யறது, கூடவே இருந்து தியானத்தை உண்டாக்குறது. ஆகையாலே இது அந்தரங்க சாதனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம் இது ரெண்டுல எதுக்கு பிராதான்யம் அப்படின்னு கேட்டா அந்தரங்க சாதனத்துக்கு பிராதான்யம் உண்டு. அத மேல சொல்றார். அந்தரங்கம் ஹி பலவத்து பகிரங்காத் யதஸ்ததா சமாதி ஷட்கம் ஜிஜ்ஞாசோஹோ அவசியம் பாவ்யம் ஆந்தரம். அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனத்தை காட்டிலும் பலமானது. அதனாலே சமாதி ஷட்கம்ங்கிற இந்த அந்தரங்க சாதனத்தை முமுக்ஷுவாக இருக்கிறவன் அவசியம் சம்பாதிக்கணும். ஏன்னா பலமான மோட்ச சாதனம் இதுதான், ஞான சாதனம் இதுதான். இது இல்லாம வெறும் பிரம்மச்சரியா அது இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான்னா வராது, காரியம் ஆகாது. அதான் மேல சொல்றார். அந்தரங்க விஹீரஸ்ய கிருத ஸ்ரவண கோட்டயா ந பலந்தி யதா யோத்து அதீரஸ்ய அஸ்திர சம்பதா. சமதமாதி அந்தரங்க சாதனம் யாருக்கு இல்லையோ, அந்தரங்க விஹீனஸ்ய அந்தரங்க சாதனம் இல்லாதவனுக்கு கிருத ஸ்ரவண கோட்டைய கோடி தடவை அவன் வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வேதாந்த சிரவணம் பண்ணினாலும் அவன் மேல ஒட்டவே ஒட்டாது, அந்த வேதாந்தம் ஒட்டாது. ந பலந்தி, அந்த வேதாந்த சிரவணம் அவனுக்கு பலிக்காது. ஏன் தெரியுமோ, அவங்கிட்ட அந்தரங்க சாதனம் இல்லை, சமதமாதிகள் இல்லை. சமதமாதிகள்னா எப்பேற்பட்ட சாதனம்னு சொன்னா அது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சாதனங்கள். இது வெளியில தெரியாது, பார்க்கறதுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகும், இவன் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளேருந்து அது சமாதிகள்லாம் இல்லாமலே இருக்கலாம், ஒரு சாதனமும் இல்லை. ஆனா வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப பவ்யமா உட்காந்துட்டு சிரவணம் கட்டி பண்ணிட்டு இருப்பான். சிரவணம் பண்ணிட்டு இருந்தா அந்த சிரவணம் அவனுக்குள்ள போறதான்னு தெரியாது. ஏன்னா அந்தரங்க சாதனங்கள் இல்லாததுனாலே அவருடைய மனசு இந்த சிரவணத்தை வாங்கிக்காது இல்லையா. அதனால கோடி தடவை சிரவணம் பண்ணினாலும் இவனுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால இது எதுக்காக சொல்றது, முமுக்ஷுவாக இருக்கிறவன் இந்த அந்தரங்க சாதனங்களை ரொம்ப கவனமாக சம்பாதிக்க வேண்டும். இது ஒரு திருஷ்டாந்த சொல்றார், ஒரு அழகான உபமானம். ஒரு வீரன்னு சொல்லப்படாது, நிறைய அஸ்திரங்களை பத்தி தெரிஞ்சவன். அவனுக்கு நிறைய அஸ்திரங்களை கொடுத்தாச்சு.
அதாவது வில்லு, அம்பு, பல அஸ்திரங்கள், வாளு, கேடயம், போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுத்து இவனை யுத்தத்துக்குள்ள அந்த படைகளுக்கு எதிரியுடைய படைகளுக்கு எதிர்த்தா போல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஆனா இந்த ஆளுக்கு மனசுல தைரியங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப இத்தனை அஸ்திர சம்பத்தோட இருக்கிறதுனால இவன் எதிரியை ஜெயிக்க முடியுமோ? முடியாது இல்லையா? இவ்வளவு அஸ்திரம் இல்லாட்டாலும் மனசுல தைரியம் இருந்தான்னா அங்க நிக்கவாவது முடியும். இப்ப அதீரஸ்ய அஸ்திர சம்பதகாங்கிறார். தைரியம் இல்லாத ஒருவனுக்கு பல அஸ்திரங்களை கொடுத்து எதிரிய எதிர்த்து போராட அனுப்பினா அது எப்படி இருக்குமோ அத போல அந்தரங்க சாதனங்கள் இல்லாமல், ஏன்னா அந்த வீரனுக்கும் இப்ப அந்தரங்க சாதனம் தான் இல்லை, வெளியிலேருந்து அஸ்திரங்கள்லாம் நன்னா இருக்கு, எல்லாமே பகிரங்கங்கள்லாம் பிரமாதமா இருக்கு, ஆனா உள்ளதான் தைரியம் இல்லை. அதனால அவனால எதிராளியே ஜெயிக்க முடியாது, யுத்தமே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்தரங்க சாதனம் இல்லாத முமுக்ஷு சிரவணம் மாத்திரம் வெளியில பண்ணினாக்க அதனால பெரிய பலம் எதுவும் கிடையாது. பிரம்மாத்மைகத்துவ விஜானாத் யத் வித்வான் மோக்தும் இச்சதி சம்சார பாசபந்தம் தத்து முமுக்ஷுத்துவம் நிகத்தியதே. இம்ம முமுக்ஷுத்துவம் 4வது சாதனத்துக்கு வந்துட்டார். சமாதி ஷட்கத்தை முடிச்சுட்டார். இந்த 226வது ஸ்லோகத்துல முமுக்ஷுத்துவத்தை ஆரம்பிக்கிறார். முமுக்ஷுத்துவங்கிறது என்ன? எப்படியாவது அந்த பிரம்மாத்மைகத்துவ விஞ்ஞானத்தை அடைந்து அதனாலே மோட்சத்தை அடைந்து விட வேண்டும், அஜ்ஞானம் போய் நான் முக்தி அடைய வேண்டும். அது சம்சார பாசபந்தம் மோக்தும், இந்த சம்சாரம்ங்கிற ஒரு பாசத்தினாலே கயத்தாலே என்னை கட்டி போட்டிருக்கே, இந்த பந்தத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இச்சை இருக்கே, அதுக்குதான் முமுக்ஷான்னு பேர். முமுக்ஷான்னு சொன்னா மோக்தும் இச்சா முமுக்ஷா, விடுபட வேண்டும், விடுதலை வேண்டும் என்கிற ஆசை. எதுல இருந்து விடுபடணும்? பந்தத்திலிருந்து. பந்தனா எந்த பந்தம்? இது சம்சார பந்தம். சம்சார பந்தத்திலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஆசைக்கு முமுக்ஷான்னு பேரு. சாதனானாந்து சர்வேஷாம் முமுக்ஷா மூல காரணம் அனிச்சோஹோ அப்பிரவருத்தஸ்ய க்வ ஸ்ருதிஹி க்வனு தத்ஃபலம். இப்ப சொல்லப்பட்ட 4 சாதனங்கள் சொன்னாரே, சாதன சதுஷ்டயம்னு, அதாவது விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்கம், முமுக்ஷுத்துவம். இந்த 4க்குள்ள முமுக்ஷுத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா. சாதனானாந்து சர்வேஷாம் முமுக்ஷா மூல காரணம், இது அடிப்படையான காரணம். இது இல்லைன்னா அப்புறம் வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா யாருக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஒரு இச்சையே இல்லையோ அவன் அதுக்காக வேலை செய்யவே மாட்டான். அப்பிரவருத்தஸ்ய, அவனுக்கு சிரவணம் எங்க வரும்? சிரவணத்தால் வரக்கூடிய பலம் எப்படி வர முடியும்? பலத்துல ஆசை இருந்தாத்தானே அதனுடைய சாதனத்துல இவனால பிரவர்த்திக்க முடியும். அந்த பலமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குண்டான சாதனத்துல இவன் பிரவர்த்திக்க முடியுமோ? முடியாது இல்லையா? ஆகையாலே முமுக்ஷாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த முமுக்ஷையில ஒரு 4 விதமா சொல்றார். தீவிர, மத்தியம, மந்த, அதிமந்த பேதா சதுர்விதாக. முமுக்ஷா தத் சதுர்விதா போரும் நினைக்கிறேன், விசர்க்கம் வேண்டாம். ஏன்னா முமுக்ஷான்னு இருக்கு ஏகவச்சனம், இல்லே முமுக்ஷாகவாவது சொல்லணும். தீவிர, மத்தியம, மந்தாதி மந்தபேதா சதுர்விதாக முமுக்ஷாக தத் பிரகாரோபி கீர்த்தியதே ஸ்ரூயதாம் புத்தி. அதாவது இந்த முமுக்ஷை 4 விதமாக இருக்கு. தீவிர முமுக்ஷா, மத்தியம முமுக்ஷா, மந்தமான முமுக்ஷா, அதிமந்தமான முமுக்ஷா. இப்படியாக இந்த முமுக்ஷையில மோக்ஷேச்சை 4 விதமாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் நான் இப்போ வரிசையா சொல்றேன், வித்வான்கள் கேட்டுக்கட்டும். கீர்த்தியதே ஸ்ரூயதாம் புதை, அதனுடைய பிரகாரங்கள், அது என்னென்ன பிரகாரம் எப்படி இருக்குங்கிற விவரங்கள் தெரியப்படுத்தப்படுறது. முதல்ல தீவிரதரமான முமுக்ஷையை பத்தி சொல்றார். தாபை ஸ்திரிபிஹி நித்தியம் அநேக ரூபைஹி சந்தப்யமானஹ க்ஷுபித அந்தராத்மா பரிகிரகம் சர்வம் அனர்த்த புத்தியா ஜஹாதி சா தீவிரதரா முமுக்ஷா. தாபை ஸ்திரிபிஹி, தாபம்னா துக்கம்னு வச்சுங்கோ. இந்த லோகத்துல அவனுக்கு நித்தியம் ஏதாவது துக்கம் வந்துட்டே இருக்கு.
3 விதமா துக்கத்தை பிரிச்சிருக்கார். ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் அப்படி. ஆத்தியாத்மிகம் அப்படின்னா இங்க சரீரத்துல வரக்கூடிய ரோகாதிகள், ஏதோ தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, ஜுரம் வருது, இப்படி ஏதாவது ஒண்ணு வருது, இதுக்கு ஆத்தியாத்மிகமான துக்கம்னு பேரு. ஒன்ன நிவாரணம் பண்ணி மருந்து பண்ணினாக்கா இன்னும் வந்து சேர்றது, இப்படி ஏதாவது வருது. ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொன்னாக்க இவனா தடுக்க முடியாது, அது இயற்கையா வரக்கூடிய சில கஷ்டங்கள். ரொம்ப வெயில் தாங்கல, ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு, மழை ஜாஸ்தியா இருக்கு, குளிர் ஜாஸ்தியா இருக்கு, மழை கொட்டி வெள்ளத்தை அடிச்சுன்னு போறது, இப்படி எல்லாம் வரக்கூடியது ஆதி தெய்வீகமான துக்கங்கள். ஆதி பௌத்திகம்னு சொன்னா நமக்கே வெளியில இருந்து வரக்கூடியது. அது சாதாரணமா எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, நம்ம இப்போ கரண்ட் போயிடுறது, கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்பெல்லாம் ஜீவனமே இல்லை. கரண்ட் இருந்தாதான் உயிரோடு இருக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கரண்ட் ஒரு நாள் 2 நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க வெளிச்சம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, காத்து இல்லை, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப இந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் ஆதி பௌத்திகமான துக்கங்கள். அதாவது நம்மளை காட்டிலும் வேற இருந்த ஒண்ணு நமக்கு வேலை செய்யல, நமக்கு உபகரணம் வேலை செய்யல, அதனால நமக்கு ஏதோ இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஆதி பௌத்திகமான துக்கங்கள். இவன் பாக்குறானா இந்த துக்கங்கள் இல்லாத ஏதாவது ஒரு நாள் இருக்கா அப்படின்னு. ஒன்னா நிறைய துக்கங்கள் சேர்ந்து வருது, இல்ல ஒன்னாவது இருந்துட்டே இருக்கு, ஏதாவது இருந்துட்டேதான் இருக்கு. தாபை திரிபிகி நித்தியம் அநேக ரூபைஹி. இந்த துக்கங்கள் பல அநேக ரூபங்கள்ல வருமா. இது இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு சொல்றதுக்கு இல்லை, உதாரணத்துக்கு சொன்னத்தை எடுத்துக்கணும். அத போல எண்ணிக்கையில அடங்காத அளவுக்கு அத்தனை துக்கங்கள் வரும். இவன் நினைச்சுட்டு இருந்தா அதை போல நடக்கலேன்னு சொன்னாலே அது துக்கமா மாறிடும். சந்தப்பியமானஹா க்ஷுபிதாந்தராத்மா. இந்த துக்கங்கள்னாலே மிகவும் தாபத்தை அடைந்து இவனுடைய மனசு அப்படியே க்ஷுபிதாந்தராத்மா, க்ஷுபிதம்னு சொன்னா க்ஷோபத்தை அடைந்து விடும். அதாவது அது என்ன நினைக்கும்னா, சாந்தமான நிலையில இருக்காது. அது என்ன பண்ணும்னா, இது எதை பார்த்தாலும் நமக்கு இடைஞ்சல் தான், நமக்கு அனர்த்தத்தை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்தா தேவையில்லைன்னு நினைப்பான். பரிகிரகம் சர்வம் அனர்த்த புத்தியா ஜஹாதி தீவிரதரா சா தீவிரதரா முமுக்ஷா. இது ஒண்ணுமே வேண்டாம், ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா, அதுதான் தீவிரதரமான முமுக்ஷ. அடுத்தது மத்தியமமான முமுக்ஷ. அது என்னதுன்னு பார்ப்போம். தாபத்ரயம் தீவிரம் அவேக்ஷிய வஸ்து திருஷ்டுவா கலத்திரம் தனயான் விஹாத்தும் மத்தியே துவயோர் லோடனம் ஆத்மனோயத்து சைஷா மதா மத்தியமிகி முமுக்ஷா. தீவிரமான இதே தாபத்திரயங்களை பார்க்கறான், பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு வைராக்கியமா இருக்கு. அதே சமயத்துல என்ன தோன்றதுன்னு கேட்டா, இந்த மனைவி குழந்தைகள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம போயிட்டா இந்த தாபத்திரயத்திலேருந்து விடுபடலாமே அப்படின்னு. ஆனா அதை பார்க்கும்போது எப்படி விடுறதுன்னு ஒரு மனசுக்கு ஒரு சிரமம் வருது. இதெல்லாம் எப்படி விட்டுட்டு நாம போறது, அவ என்ன பண்ணுவா பாவம் நம்ம இல்லாம. அப்போ துவயோர் மத்தியே லோடன். இவ ஒன்னும் தீர்மானம் பண்ண முடியாம இருக்கானா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா போறதுங்கிறது தீவிரதரமான முமுக்ஷா சொன்னா, இவனுக்கும் அதே கஷ்டங்கள் இருக்குங்கிறது தெரியுது. ஆனா இவனால விட முடியல. கஷ்டங்கள் இருக்கு, விட்டா தேவையில்லதான், ஆனா விட முடியலையே அப்படின்னு நடுப்புற இருக்கான் பாருங்க. இவனுடைய முமுக்ஷ மத்தியமமான முமுக்ஷை. இதான் மாத்தியமிக முமுக்ஷா. சைஷாமதா மாத்தியமிகி முமுக்ஷா. மூணாவது முமுக்ஷா மந்த முமுக்ஷ. மோக்ஷஸ்ய காலோஸ்தி கிமத்யமேத்வரா புக்த்வைவ போகான் கிருத சர்வகாரியः முக்தியை யதிஷ்டே அகமதேதி புத்திஹி ஏஷைவ மந்தா கதிதா முமுக்ஷா. மோட்சம் தானே, மோட்சம் இப்போ இப்படியும் வரத்தானே போறது, அதுக்கு நிறைய காலம் இருக்கு, இப்ப என்ன அவசரம். மோக்ஷஸ்ய காலோஸ்தி. மோட்சம் வர்றதுக்கு ரொம்ப காலம் இருக்கு, இப்ப அவசரப்பட வேண்டாம். அத்தியமே காத்வரா. இன்னைக்கே அதுக்காக சிரமப்படணும். இது எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன. கிடைச்ச போகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா மோட்சத்தை பார்த்துக்கலாம். புக்த்வைவ போகான் கிருத சர்வ காரியா. எல்லா போகங்களையும் அனுபவித்து விட்டு
செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு அதுக்கப்புறம் முக்தியை அதிஷ்யே மெதுவா பண்ணுவோம். இதுல இந்த யோக வாசிஷ்டம் அந்த கிரந்தங்கள் எல்லாம் என்ன போடுவார்னா, குழந்தையா இருக்கிறச்சே பால்யம், இது என் மோட்சத்துக்கு காலம் இல்லை, அது விளையாடுறது. கொஞ்சம் பெரியவன் ஆன உடனே அப்ப அவன் படிக்கணும், படிப்பு சம்பாதிக்கணும் இல்லையா, கத்துக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. இப்ப மோட்சத்துக்கு காலம் இல்லை. அதுக்கு அப்புறம் யுவாவா ஆயிட்டான்னு சொன்னா பணம் சம்பாதிக்கணும், வயசானவாளெல்லாம் காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், போக்குவரத்து இப்படி இல்ல, அதெல்லாம் தான் அதுக்கு உண்டான காலம், அது மோட்சத்துக்கு காலம் இல்லை. இதே மாதிரி வயசான பரியந்தம் அப்புறம் பார்த்துக்கலாமே. அப்புறம் பார்த்துட்டா என்ன ஆகுது, வயசாகி போனதுக்கு அப்புறம் மோட்சத்துக்கு தான் காலம், ஆனா ஒன்றும் பண்ண முடியலையே, சரீரத்தை சக்தி இல்லை, சிரவணம் பண்ண முடியல, அதாவது அசதியால பாதியில தூக்கம் வந்து விடுறது, கேட்க முடியல, ஏதாவது இடைஞ்சல் வேற இருக்கு, இப்படி எல்லாம் பார்த்தா அப்பவும் அதே கஷ்டம்தான். அப்ப எப்பதான் பண்றது இல்லையா? அதனாலே இப்பவே முமுட்சையை ஏற்படுத்திட்டு உடனே காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றது வேதாந்தம். ஆனா இவன் என்ன சொல்றான், இப்ப என்ன அவசரம்பா, எப்படி யாரும் வந்துதான்னு தெரியும், அப்புறம் பாத்துக்கலாம் கடைசியில, இப்ப எல்லா காரியத்தையும் முடிச்சுப்போ, இப்ப நிறைய காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு சர்வ போகங்களையும் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோட்சத்துக்கு நம்ம பாட்டுக்கு மெதுவா ஆறு அமர எல்லாம் பண்ணலாம், சிரவணங்கள்லாம் பண்ணலாம், வேதாந்த சிரவணம் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கே. இவனும் மோட்சம் வேணுங்கிறான், ஆனா இப்ப வேண்டாம் அப்புறமா பார்த்துப்போங்கிறான். அவ இந்த முமுட்சைக்கு மந்தமான முமுட்சைன்னு, இதை தவிர்த்து இன்னொரு முமுட்சை இருக்கு, அது மோசமான முமுட்சை, மந்தத்தமாங்கிறார். அது என்னன்னு கேட்டா, மார்க்கே பிரயாத்து மணிலாபவத்மே லபேத மோக்ஷா யதி தர்ஹி தன்யஹ இத்யாசயா மூடதியாம் மதிர்யா சைஷா அதிமந்தா அபிமதா முமுக்ஷா. நான் பாட்டுக்கு என் வழியில போறேன், போற வழியில எனக்கு முக்திங்கிறது ஒண்ணு கிடைச்சதுன்னா கிடைச்சிட்டு போட்டுவேன் என்னுடைய அதிர்ஷ்டத்தால அப்படிங்கிறான். இவன் ஒண்ணும் பண்ண மாட்டானா மோட்சத்துக்காக. போற போக்குல அதிர்ஷ்டவசாத் சில சமயம் சில ஏதோ மணிவத்து அப்படிங்கிறார், ஏதோ ரத்னம் கிடைச்சது ஒருத்தனுக்கு போற போக்குல, இவன் அதுக்காக ஒன்றும் போல, இவன் வேற ஏதோ காரியமா போயிட்டு இருக்கான், போற போக்குல இது கிடைச்சது. அத போல நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், தன் மத்தியில எனக்கு மோட்சங்கிறது ஒண்ணு கிடைச்சுடுத்துன்னா அது என்னுடைய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கிறேன். மார்க்கே பிரயாத்து மணிலாபவத்து, நான் போற வழியில எனக்கு ஒரு ரத்தம் கிடைச்சா மாதிரி நடுப்புற மோட்சங்கிறது கிடைச்சதுன்னு சொன்னா நான் அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், எடுத்துனுடுவேன், வாங்கிப்பேன், நான் பெரிய தன்யனாவேன். ஆனா நான் மோட்சத்துக்காக இப்போதைக்கு எந்த காரியமும் செய்யற மாதிரி இல்லை. இத்தியாசையா மூடதியாம் மதிரியா, இந்த மாதிரி நினைக்கிறவா முட்டாள்னு சொல்லிட்டா. மூடதி, அவளுடைய முமுட்சையானது அதி மந்தமான முமுட்சை. ஆக இதை வச்சுட்டு இவாளால மேல வர முடியாது. இதை மேல் கொண்டு எல்லாம் சொல்ல போறார். இந்த 4 விதமான முமுட்சையுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேல சொல்றார். ஜன்மானேக சஹஸ்ரேஷு தபசாராதிதேஸ்வரः தேன நிசேஷ நிர்தூத ஹிருதயஸ்தித கல்மஷः சாஸ்திரவித் குணதோஷஜ்ஞः போக்யமாத்ரே வினிஸ்பிருஹः நித்யானித்ய பதார்த்தஜ்ஞः முக்திகாமோ திருடவ்ரதः நிஷ்டப்தம் அக்னினா பாத்திரம் உத்வாஸ்ய த்வரயா யதா ஜஹாதி கேகம் தத்வச்ச தீவிர மோக்ஷேச்சயா த்விஜஹா. இந்த 3 ஸ்லோகமும் சேர்ந்து நமக்கு தீவிர மோக்ஷ உள்ளவனுடைய பலத்தை சொல்றது. இந்த தீவிர மோக்ஷங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா, இவன் அநேக ஜன்மாக்கள், அநேக ஜன்ம சஹஸ்ரேஷுன்னுட்டா, பல ஆயிரம் ஜன்மா எடுத்து அந்த ஜன்மாக்கள்ல நிறைய தபஸ்னால ஈஸ்வரனை ஆராதிச்சிருக்காங்க. தபசார் ஆதிதேஸ்வரஹா, சுவாமியை ஆராதனை பண்ணி எனக்கு முமுட்ச வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மோட்சம் வேணும், மோட்சத்துல ஆசை வரணும் அப்படின்னு முதல்ல கேட்கணும். மோட்சம் வேணுங்கிறது அப்புறம், மோட்சம் வேணுங்கிற ஒரு ஆசை வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுவே வருது கஷ்டம் நமக்கு. ஏன்னா இவனுக்கு தெரியாது இல்லையோ பந்தம். அதனால இந்த மாதிரி பல ஜன்மாக்கள்ல ஈஸ்வரனை ஆராதனை பண்ணி அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே நிசேஷ நிர்தூத ஹிருதயஸ்தித கல்மஷா,
அவனுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய கல்மஷம் அடியோடு எடுக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டது. அதுல உள்ள தோஷங்கள் எல்லாத்தையும் அந்த தபஸ் ஈஸ்வரானுகிரகம் எடுத்து விட்டுடுறது. அப்ப இவனுடைய பரம சுத்தமா இருக்கக்கூடிய ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயத்தோட இருக்கிறான். சாஸ்திரவித்து, சாஸ்திரம் வாசிச்சிருக்கான், தெரிஞ்சுட்டு இருக்கான் சாஸ்திரத்தை. குணதோஷஜா, எது நல்லது எது கெட்டது, குணம் எது தோஷம் எது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். லோகத்துல அவனுக்குதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம் வர முடியும். குணம் தோஷமாகவும் தோஷம் குணமாகவும் தெரிஞ்சதுன்னா விபரீதமாகும். அதனால எதை நாம நல்லதுன்னு சொல்லி லோகத்துல பதார்த்தத்தை அனுபவிக்கிறோமோ அதுல என்ன குணம் என்ன தோஷம், எது ஜாஸ்தி எது குறைவு அப்படிங்கிறதெல்லாம் அவன் விவேச்சனம் பண்ணக்கூடிய சரியான சக்தி வேணும்னு சொன்னா இவன் நல்ல சுத்தமான புத்தி உடையவனாக இருக்கு. தப்பான புத்தி இருந்ததுன்னா அது வராது. போக்கியமாத்திரே வினிஸ்பிருகா, போகத்துக்கு சாதனமா எந்த விஷயம் இருக்குமோ அந்த விஷயங்கள்ல விசேஷமான ஆசை இல்லாதவன், அதாவது நல்ல வைராக்கிய சம்பன்னன். நித்திய அனித்திய பதார்த்தஜா, நித்தியம் அனித்தியம், எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிறது நன்னா விவேகம் உள்ளவன். முக்தி காமகா, மோட்சம் வேணுங்கிற திருடமான இச்சையுடையவன். திருடவிரதா, தன்னுடைய லட்சியத்திலே அசைக்க முடியாத ஒரு திருடத்துவம் தன்மை உள்ளவன், அவன் தான் திருடவிரதா. இன்னைக்கு மோட்ச காமகா, நாளைக்கு இதெல்லாம் வேண்டாம் பார்த்துப்போம் அப்படின்னு போறவன் திருடவிரதன் இல்லை. தன்னுடைய லட்சியத்தை விட்டு கொடுக்காத ஒரு திருடமான ஒரு கொள்கை உடையவன். நிஷ்ட, அது மாத்திரம் இல்லை, இந்த உதாரணம் நல்லா இருக்கு. நிஷ்டப்தம் அக்னினா பாத்திரம் உத்வாஸ்ய, என்ன பண்ணுவான், உதாரணத்தை பாருங்க. கையில நெருப்பு செட்டியை தூக்கிட்டு வரான். அதாவது இந்த நெருப்பை அங்க கொண்டு போய் சேர்க்கணும், பாத்திரத்துல எடுத்து போயிட்டு இருக்கான். நெருப்பு பாத்திரத்துக்குள்ள இருந்ததுன்னா பாத்திரம் சுட்டுடும் இல்லையா? பாத்திரம் சுட்டுதுன்னா அதை கையில ஏந்திட்டு போறானே, கை சுடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவான், அப்படி போறவான், எப்படியாவது சீக்கிரம் போய் இந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டா போறோம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுவான். ஆடி அசிஞ்சுன்னு அப்படி போகமாட்டான். இந்த நெருப்பை அள்ளிட்டு போயிட்டு இருக்கிறவன் இருக்கானே, இவன் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு போகமாட்டான். எப்படியாவது சீக்கிரம் கொண்டு போய் அங்க சேர்த்து கையிலேருந்து இறக்கி வச்சா போறோம் அப்படின்னு தானே பார்ப்பான் இல்லையா? அந்த மாதிரி இவன் இந்த தேகத்திலேருந்து வெளியில வரணும்னு பார்ப்பான். அதாவது சந்நியாசம் வாங்கிட்டு விடுவான். இந்த கிரகம் குடும்பம் இது எல்லாமே நமக்கு அந்த மாதிரி ஒரு பாரமான விஷயம், இதுல இருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும்னு சொல்லி உடனே வந்துடுவான். ஜஹாதி கேகம் தத்வச்ச, வீட்டை விட்டு திறந்து வெளியில விடுறான். தீவிர மோக்ஷேச்சயா த்விஜஹா, தீவிரமான மோட்சம் உள்ளவன் அவன் சன்னியாசியாவே ஆயிடுவான். அவன் மறுபடியும் இந்த இதுக்கு திரும்பி வரமாட்டான். அவனுடைய பலம் என்ன? ச ஏவ சத்ய தரதி சம்ஸ்ருதிம் குரு அனுகிரகாத் எஸ்து தீவிர முமுக்ஷு ஸ்யாத் ச ஜீவன்னேவ முச்சதே. இவ்வளவு தீவிரமான ஒரு முமுக்ஷ உள்ளவனாக இருந்தான்னா அவன் குரு கிட்ட போய் சிரவண மன்னாதிகள் பண்ணினா அவனுக்கு இதே ஜென்மாவில அவன் சம்சாரத்திலேருந்து முக்தி அடைய முடியும். அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு ஞானம் வந்துடும். அதனால ஜீவன் முக்தனாக அவன் இருக்க முடியும். ச ஜீவன்னேவ முச்சதே, இருக்கும் போதே அவன் முக்தியை அனுபவிக்க முடியும், ஜீவிச்சுட்டு இருக்கும் போது. இது தீவிர மோக்ஷுடைய கதை. மத்தியம மோக்ஷுவை பத்தி மேல சொல்றார். ஜன்மாந்தரே மத்தியமஸ்து ததன்யஸ்து யுகாந்தரே சதுர்த்த கல்பகோட்டியாம் வா நைவ பந்தாத் விமுச்சதே. இந்த மத்தியம முமுக்ஷு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தாபத்திரயத்தை பார்த்தா கஷ்டமாகவும் இருக்கு, மோட்சத்தை அடையணும்னு தோன்றது. ஆனா குழந்தை குட்டிகள் அதெல்லாம் பார்க்கும்போது இதை விடுற தைரியம் வரல. அதனால அவன் மனசு அப்படியே தோளாயமானமா இருக்கு, அப்படியான்னு இருக்கு. இவன் பரவாயில்ல, இவனுக்கு ஜன்மாந்தரே முக்திஹி மத்தியமஸ்து ஜன்மாந்தரே முக்தோ பவதி. இந்த ஜென்மாவில இல்லாட்டாலும் அடுத்த ஜென்மாவில அவன் தீவிர முமுக்ஷுவாக ஆகி ஆரம்பத்திலேயே அந்த மோட்சத்துக்காக பிரயத்தனம் பண்ணி அவன் ஞானி ஆயிடுவான், அதே பலத்தை அடைஞ்சிருவான். அப்புறம் மூணாவது ஒருத்தன் சொன்னோமே, அவன் என்ன பண்றான்னா, நான் எல்லா போகத்தையும் முடிச்சுட்டு கடைசியில அப்புறமா மோட்சத்துக்காக வரேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா?
அவன் என்ன பண்றான்னா ததன்யஸ்து யுகாந்தரே, இவனுக்கு இந்த யுகத்துல மோட்சம் இல்லை, வேற ஒரு யுகத்துல, இந்த யுகம் பூரா இவன் இப்படிதான் இருந்தாகனா இந்த யுகம் முடிஞ்சு அடுத்த யுகத்துல பார்ப்போம், அந்த யுகத்துல இவனுக்கு மோட்ச இச்சை வரலாம். இந்த நாலாவது ஒண்ணு சொன்னேன்னு, நான் மோட்சத்துக்காக எதுவும் செய்ய மாட்டேன், நான் எனக்காக தான் வேலை பண்ணிட்டு இருப்பேன், ஏத்தன் மத்தியில எனக்கு மோட்சம் எதிர்ச்சியா கிடைச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன், அதை நான் வாங்கிட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, இவனுக்கு மோட்சமே கிடையாதுன்னு. சதுர்த்த கல்பகோட்டியாம் வா நைவ பந்தாத் விமுச்சியதே. ஒரு கோடி கல்பம், கோடி யுகங்கள், 71 யுகம் ஒரு கல்பம்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு கோடி கல்பங்கள் முடிஞ்சாலும் இந்த ஆசாமிக்கு முக்தி வராது. ஏன்னா முக்தி தானா வரக்கூடியது இல்லை. இவன் அதுக்கு பிரயத்தனம் பண்ணாமல் தானா வரட்டமே அப்படின்னு காத்துட்டு இருந்தான்னா அது வரக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு விட்டார். நிருஜன்ம ஜந்தோஹோ அதி துர்லபம் விதுஹு ததோபி பும்ஸ்த்வஞ்ச ததோ விவேகः லப்த்வா ததேதத் த்ரிதயம் மகாத்மா யதேத முக்தி சஹசா விரக்தः. நிருஜன்ம மனுஷ்ய ஜென்மம், ஒரு பிராணினா ஒரு ஜீவனுக்கு இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபமானது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு விவேக சூடாமணியில சொல்லியிருக்காரு. இது ரொம்ப துர்லபமானது. அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சதுக்கு அப்புறம் கூட தத்ராபி பும்ஸ்துவஞ்ச, அந்த மனுஷ ஜென்மாவிலையும் இவன் ஒரு புருஷன் ஸ்திரீங்கிற பேதத்துல புருஷ ஜென்மா அடையிறதுங்கிறது அது இன்னும் துர்லபம். ததோ விவேக, புருஷனாக பிறந்துவிடலாம், ஆனா விவேகியாக பிறக்கணுமே, இவனுக்கு விவேகம் வரணுமே, அது இன்னும் துர்லபம். லப்த்வா ததேத த்ரிதயம் மகாத்மா, மனுஷ ஜென்மா கிடைச்செடுத்து அதுலயும் புருஷ ஜென்மாவா இருக்கான், விவேகியாகவும் இருக்கான், இது மூணும் கிடைச்சு கொடுத்துன்னு சொன்னா அந்த மகாத்மா அடுத்தது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா யதேத முக்தி சஹசா விரக்தா. இவன் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், வைராக்கிய சம்பன்னனா இருந்துட்டு மோட்சத்துடைய சாதனத்துல போக வேண்டியது, மோட்சத்துக்காக என்ன பண்ணணுமோ அந்த வேலையை செய்ய வேண்டியது, இதுதான் இவனுடைய வேலை. புத்திர மித்திர கலத்ராதி சுகம் ஜன்மனி ஜன்மனி மர்த்தியத்துவம் புருஷத்துவஞ்ச விவேகஸ்ட நலபியதே. புத்திரால் என்ன, பந்துக்கள் என்ன, மித்திரர்கள் என்ன, கலத்ராதிகள், இதெல்லாம் எல்லா ஜென்மாவிலையும் வந்துட்டே தானே இருக்கு. இது ஜென்மனி எல்லா ஜென்மத்திலும் வரப்போறது. ஆனா மர்த்தியத்துவம் புருஷத்துவஞ்ச விவேகஸ்ட நலபியதே, இது எல்லா ஜென்மாவிலையும் கிடைக்குமா? 3 சொன்னோமே, இது ரொம்ப துர்லபம், திரயமே வைத்ததுலாம் சொன்னார். இந்த 3 கிடைக்கிறதுங்கிறது மகா துர்லபம், எல்லா ஜென்மாவிலையும் கிடைச்சிடும் நினைக்க வேண்டாம். லப்த்வா சுதுர்லபதரம் நரஜன்ம ஜந்து தத்ராபி பௌருஷம் அத்தஹ ததசத் விவேகம் சம்பிராப்தி சைஹிக சுகாதிபி அதோ யதி ஸ்யாத் தஸ்ய ஜன்ம குமதேஹே புருஷாதமஸ்ய. ரொம்ப ரொம்ப துர்லபமான இந்த நரஜன்மாவை அடைஞ்சு விட்டான் ஒருத்தன், புருஷனாவும் பிறந்து விட்டான், விவேகம் கூட கிடைச்சு போச்சு, எப்படியோ கிடைச்சதுன்னு வச்சுங்களேன். இப்படி இருந்தாலும் ஐஹிக சுகாதிபிஹி சுகாபிரதா சுகாபிரதா, இகலோகத்துல கிடைக்கக்கூடிய அந்த சுகத்திலேயே இவன் ஈடுபட்டு இருந்தானே ஆனால் திக் தஸ்ய ஜன்ம குமதேஹே, இந்த நிந்திக்க வேண்டிய புத்தி உடைய இவனுக்கு புருஷாதமன்னு பேர் கொடுத்தார். புருஷாதமன், புருஷோத்தமஹான்னு சொன்னா உத்தமமான புருஷன் இல்லையா, அதே மாதிரி அதமன் புருஷாதமன். இவன் இப்படி வீண் பண்ணிட்டானே தன்னுடைய இந்த ஜென்மாவை அப்படின்னு சொல்லி திக், ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறார். அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு மனுஷ ஜென்மா நமக்கு கிடைச்சதுனாலே இதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். சதசத் விவேகம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்திக்காம இருந்தா அதுதான் முட்டாள்தனம். ஒரு ஸ்லோகம் இருக்கு மகாபாரதத்துல உள்ளது, இந்த நரஜன்மா நமக்கு கிடைச்சிருக்கே, இது இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியில வரத்துக்கு சாதனமான ஒரு படகு.
இந்த படகு ஒழுங்கா சரியா இருக்கிற பரியந்தம் அதுக்குள்ளேயே உபயோகப்படுத்தி இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்படி இல்லாம அப்புறமா பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை நாள் இருக்கும் இல்லையா? இந்த படகானது ஓட்ட விழுந்துருத்தோன்னு வச்சுக்கூடேன், அப்புறம் அதை வச்சுட்டு மேலே கொண்டு சாகரத்தை எங்கேயாவது தரணம் பண்ணி போக முடியுமா? ஓட்ட விழுந்தா முடிஞ்சு போச்சு அந்த படகு, அப்புறம் வேலைக்கு இல்லை. அதுவும் இந்த படகு நமக்கு கிடைச்சிருக்கிறது எப்படின்னு கேட்டா வேற சும்மா கிடைக்கல. இதுக்கு நிறைய புண்ணியத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கின மாதிரி வாங்கியிருக்கு. என்ன சொல்றது? மகதா புண்ணிய பண்ணேன கிரீத்தேயம் காயனம் ஸ்துவயா தாவதுத்தர துக்காபியம் யாவதேஷா நசீரியதே. நிறைய புண்ணியத்தை செலவு பண்ணி இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷ ஜென்மாவை நீ அடைஞ்சிருக்க. சும்மா வந்தோடல பணத்தை நிறைய புண்ணியத்தை செலவழிச்சிருக்கே. இது வரத்துக்கு புண்ணியத்தை கொடுத்துருக்க, பணம் செலவழிக்கிற மாதிரி. கிரீத்தான்னு விட்டார். கிரீத்தான்னு சொன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்க, புண்ணியத்தை விலையாக கொடுத்து இந்த சரீரமானது உனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இத வீணாக்கிடாதே. இது எத்தனை நாள் சௌக்கியமா இருக்கும்? வயசாயிடுச்சுன்னா அப்புறம் இதனால முடியாது இல்லையா? அதனால இந்த சரீரம் நல்ல திருடமாக இருக்கும் அந்த சமயத்திலேயே இந்த நௌகானா போட்டு, இந்த போட்டை உபயோகப்படுத்தி நீ இந்த துக்க சாகரத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு வழியே பாரு. அப்புறம் பாக்குறேன்னு சொன்ன முடியாது. அதனால யாவதேஷா நசீரியதே, இந்த போட்டு உடஞ்சு போறதுக்கு முன்னாடி இதை உபயோகப்படுத்திக்கோ, அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றேன். ஆக இப்படியாக இந்த ரொம்ப புருஷாசமனை பத்தி சொல்லிவிட்டார். இதை உபயோகப்படுத்தாம இருந்துட்டான்னா பாவம். காதத்தே மோதத்தே நித்தியம் சுனகா சூகரஹா கரஹா ஏஷாம் ஏஷாம் விசேஷக்கா விருத்திரு ஏஷாந்து தைஸ்தமா. இவன் என்ன பண்றான்? மனுஷனா பிறந்துட்டான், நித்தியம் சாப்பிட்றான், சந்தோஷப்படுறான், சௌக்கியமா இருக்கான். இதுதான் எல்லாரும் பண்ற வேலை தானே இது. எல்லா பிராணிகள், மனுஷன்னு மாத்திரம் இல்லை, சுனக்கா நாய் கூட இதேதான் பண்றது, பன்னி கூட இதே பண்றது, கழுதை கூட பண்றது. அதையும் சாப்பிட்டுட்டு சௌக்கியமா இருக்கு. அப்ப அதுகளுக்கு சமானமா இவன் ஜீவனத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டான். அதுதான் சௌக்கியம். நம்ம மனுஷனா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த பன்னி, நாய், கழுதை அதுக்கு தகுந்தா போல அந்த சௌக்கியங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலே நமக்கு கிருத்தார்த்தன் ஆயிட்டோம்னு நினைக்கிறானே. அப்ப அந்த பிராணிகளுக்கும் இந்த மனுஷ ஜென்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சமமாக இருக்கு. ஏஷாம் ஏஷாம் விசேஷக்கா விருத்திரு ஏஷாந்து தைஸ்தமா. இவ செய்யக்கூடிய காரியங்களை வச்சுதான் அவளை சமமாக வச்சுக்கணும். காரியத்தை வச்சு நம்ம அவளுடைய உத்கர்ஷம் நிகர்ஷத்தை கணக்கு பண்ணணும். இவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிறத அவன் செய்யக்கூடிய காரியத்தை வச்சு செய்யும் தானே நம்ம கணக்கு போடுறோம், எடை போடுறோம். அப்ப அந்த பிராணிகள் செய்யக்கூடிய காரியத்துக்கும் இந்த மனுஷன் செய்யக்கூடிய அதே காரியத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லாததுனாலே இந்த மனுஷன்னு சொல்றதுக்கு இவன் ஒன்றும் யோக்கியமானவன் இல்லை. அவர்களோடு அந்த பிராணிகளோடு நாய், சூக்கரம், அந்த கழுதை அதுகளுக்கு சமமாகத்தான் இவன் தன்னுடைய ஜீவனத்தை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு நிந்தை. யாவன் ஆசிரயத்தே ரோகா யாவன் ஆக்கிரமத்தே ஜரா யாவன் ந தீர் விபரியேதி யாவத் மிருத்யுன் ந பஷ்யதி தாவதேவ நரஸ்வஸ்தः தாரகிரஹண தத்பரः விவேகி பிரயதேத ஆசு பவ பந்த முமுக்தயே. யாவன் ஆசிரயத்தே ரோகா. இவ்வளவு தூரம் நிந்தை பண்ணிட்டு வாஸ்தவம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். நம்ம உடம்புல ரோகம்ங்கிறது எது பரியந்தம் வந்து சேர்றது இல்லையோ, ஓரளவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் ரோகங்கள்லாம் காத்துன்னு இருக்கு. இந்த சின்ன வயசுல ரோகத்தினால இவனை பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த உடம்புல ஒரு நல்ல ரத்தம், புது ரத்தம் இருக்கும். எந்த ரோகம் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அதுக்கு சக்தி உண்டு. எப்போ புது ரத்தங்கள் உண்டாகிறது இல்லையோ, இருக்கிறத வச்சுட்டு காப்பாற்ற வேண்டியிருக்கோ, அப்போ மெதுவா இவனுடைய சக்தி க்ஷயம் ஏற்படும். அப்ப காத்துன்னு இருக்கும் ரோகங்கள் இவனை பார்க்கறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? யாவன் ஆசிரயத்தே ரோகா. இந்த ரோகங்கள் இவனை எதுவரையில் பிடிக்காம இருக்கோ அது பரியந்தம் இந்த சரீரம் இவன் சொன்னத்தை கேட்கும். யாவன் ஆக்கிரமத்தே ஜரா. ஜரா முதுமைங்கிறது எது பரியந்தம் இவனுடைய சரீரத்தை ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதோ
யாவன் நதீர் விபரியேதி, இவனுடைய புத்தி நல்ல வேலை செய்யக்கூடிய சக்தியோடு எப்போ இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும் நிலையிலேயே இவன் வேதாந்த சிரவணத்துக்கு பிரயத்தனம் பண்ணணும். யாவன் மிருத்யும் நபஷ்யதி, கடைசி காலத்துல என்ன ஆகும் தெரியுமா, இவன் வேதாந்தம் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனா மிருத்யு கிட்ட வந்துடும், நெருங்கி வந்துடும். அந்த பயத்துல வேதாந்தம் மறந்துவிடும். அந்த மிருத்யுடைய பயத்துல மிருத்யு பக்கத்துல வந்துடுச்சு, அடாடாடா இவன் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இவனால பண்ண முடியாது. அதனால தாவதேவ நரஸ்வஸ்தா, இவன் ஸ்வஸ்தனாக சௌக்கியமா இருக்கிற காலத்திலேயே இவனுடைய சரீரமானது, இப்ப நான் சொன்னேன்னு சொல்லட்டும், அதே விஷயம்தான். சௌக்கியமா இருக்கிற காலத்திலேயே சாரகிரகண தத்பரகா, வேதாந்தத்திலிருந்து எந்த சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதுல இவன் தத்பரமாக ஈடுபட வேண்டும். விவேகி பிரயத்தேத ஆஷு, விவேகத்தோடு பாக்கி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த காரியத்துல நாம முதல்ல பிரயத்தனம் பண்ணணும், இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணணும். இதுக்கு பவ பந்த விமுக்தையே, பவன்கிறது சம்சாரம், சம்சார பந்தம். இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக இவன் பிரயத்தனம் செய்ய வேண்டும். 243வது ஸ்லோகம் வரையில் ஆயிடுச்சு. இதோட வச்சுப்போம்.